ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டான மத்தி மீன் குழம்பு மண்சட்டியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு மண்சட்டி சூடு பண்ணி அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, வெந்தயம் சேர்த்திக்கலாம். எப்பயுமே மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் அதோட டேஸ்ட்டு, ஸ்மெல் எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 10 பல் அளவுக்கு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டாக அரைச்சி போடாமல் இந்த மாதிரி இடித்து வச்சு போட்டோம் அப்படின்னா மீன் குழம்போட ஃப்ளேவர், ஸ்மெல் எல்லாமே நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வதக்கிக்கலாம், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்தி தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் கலருக்காக. இப்போ இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு புளி தண்ணியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த புளி தண்ணியும் சேர்த்திக்கலாம். இதை ஒரு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விடுங்க. அந்த ஆயில்லையே அந்த மசாலாவோட இது நல்லா இறங்கணும். ஸோ அதுக்காக ஒரு 2 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். இந்த புளி அப்புறம் மசாலாவோட பச்சை வாடை போகணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். அதுலேயே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். தேங்காய் ஊற்றுறதுனால நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும், அப்புறம் திக்காகவும் இருக்கும். உங்களுக்கு தேங்காய் வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் புளி தண்ணி ஊற்றிட்டு நார்மல் தண்ணியே ஊற்றி நீங்கள் மீன் குழம்பு வச்சிடலாம். பட் இன்றைக்கி எனக்கு குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மீனை ஆல்ரெடி மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கோம், மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் கழித்து இந்த மீனை ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இருக்கிற மீன்லேயே வச்சுட்டு மத்தி மீனில் தான் ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்போ மீன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக மத்தி மீன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசைக்கு, அப்புறம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த மத்தி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்னடா கோகோனட் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிங்கனாலும் இந்த நம்ம மீன் குழம்போட ஃப்ளேவர் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி வெங்காயமும் சின்ன வெங்காயமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆகிட்ருக்குங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. அதை கொதிக்கும் போது நம்ம ஆயிலெலாம் சைடில் பிரிஞ்சு வரும். அப்போ கொஞ்சமாக கிளறி விட்டு பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஸோ நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.